அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த நேரம் எப்படி அமைய போகிறது? நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய நிகழும் அதிசயமாக அமைவதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிரடியான வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சனியின் வக்ர நிவர்த்தி உள்ளிட்ட பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் உங்களது குறைகளை நிவர்த்தி செய்து முன்னேற்றம் பெறுவதோடு மட்டுமல்லாது சிறப்பான பல அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் கிரகநிலைகள் உறுதியாகவே எடுத்து காட்டுகிறது. ஏனென்றால் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் வலம் வருகிறார். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் நாதரின் பார்வை விரயத்தில் பதிவதால் பல்வேறு வகையான விரயங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வருவதோடு சுப விரயமாக மாறும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்திருக்கிறார். முக்கூட்டு கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உங்களை தேடி வரும். போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் பல இடங்களில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்க போகிறார். அதே வேளையில் இந்த தருணத்தில் சனி பகவானும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவேதான் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் இந்த தருணத்தில் சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பொதுவாகவே சிலர் உங்களை பற்றி குறை சொல்லும் போது அதை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, உண்மையில் உங்களிடம் சரியான திறன் இல்லை, அதை உண்மையிலும் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அதை உணர்ந்து அதை நாம் எப்படி மேம்படுத்த வேண்டும் என்று சிந்தித்து செயல்பட்டாலே போதும். இதில் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக கிடைக்கும் தருணமாக அமையும். ஆனால் சிலர் உள்நோக்கத்தோடு உங்களுடைய கவனத்தை சிதறடிக்க வேண்டும், உங்களுடைய திறனை வீணடிக்க வேண்டும் என்று சிலர் வேணுமென்றே சில குறைகளை சொல்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அது போன்ற நிகழ்வுகளை நிச்சயமாக ஒருபோதும் கண்டு கொள்ளாதீர்கள். அதனால் உங்களுடைய வாழ்வில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. ஆனால் உண்மையில் குறை சொல்பவர்களுடைய குறையை கேட்பதன் மூலமாக உங்களுடைய திறன்மை நிச்சயமாக மேம்படும். அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உறுதியாகவே நீங்கள் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் பலர் நினைக்கலாம், என்னிடம் தேவையான அளவிற்கு சரியான கல்வி தகுதி இருக்கிறது, திறன் இருக்கிறது, இருந்தாலும் எனக்கு ஏன் நல்ல வேலை கிடைக்கவில்லை, நல்ல வாய்ப்பு உருவாகவில்லை என்று ஆதங்கப்படலாம். ஆனால் இந்த தருணத்தில் உங்களிடம் இருக்கக்கூடிய திறமைக்கும் சந்தர்ப்பத்திற்கும் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகள் சாதகமான ஒரு சூழலை உருவாக்குகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு மிக சிறப்பான மாற்றத்தை உருவாக்குகிறது. சந்திரனும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளை இந்த வேளையில் உருவாக்கி கொடுப்பதால் தான் உறுதியாகவே உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டும் அற்புதமான நேரமாக இந்த தருணம் அமைவதற்கான சூழல் நிச்சயமாக கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சுக்கிரனுடன் இணைந்து மிக வலுவாக வித்யாகாரகரான புதன் வலம் பெறுகிறார். புதன் ராசியின் ஆதருடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஒரு பொன்னான நேரமாக மாற்றுகிறார். 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த தருணத்தை காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம் போன்றவை நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பதால் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. மாமன்னர் மைத்துனர் வழியில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகளுக்கு நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கும் தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே இந்த நேரம் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருந்து சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். அங்கு மிக வலுவாக செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறாருங்க. மங்களகாரகரான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய வேளையில் அவருடன் இணைகிறார். 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக 7இல் இருப்பதால் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக அமையும். குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைப்பதால் பல்வேறு வகையான பணிகள் கவலையின்றி
ஒன்றே சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தேவையற்ற அலைச்சலும் சிரமங்களும் குறைவதோடு மிகப்பெரிய அளவிலான காரியங்களை மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவருடன் சூரியன் இணையக்கூடிய இந்த வேளையில் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்ல தகவல் கிடைக்கும். மற்றவர்கள் உங்களை குறை சொன்ன சூழலில் அவர்களே வியக்கத்தக்க வகையில் உங்களது குறைகளை நிறைகளாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் உங்களுடைய தனித்திறமையையும் மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கப் போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் வியாபார ரீதியாக பல புதிய ஒப்பந்தங்கள் நிறைவாக வந்து சேரும். உத்தியோகத்தில் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த வேளையில் சனி வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானம் ஆகிய 11 வலுவாக அமர்கிறாருங்க. ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் தொழில் ரீதியாக முன்னேற்றம் உண்டு. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கும். கேட்ட இடத்தில் சலுகைகள் பெறுவதோடு உங்களது திறனை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல நேரங்களை ஒதுக்கி பயிற்சி செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனியின் வக்ர நிவர்த்தி என்பது உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்து கொடுக்கிறது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் ராகு வலுவாக வளம்பெறுகிறார். சுகஸ்தானத்தில் கேது வளம்பெறுகிறாருங்க. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் அதிகரிக்கலாம், ஆனால் ஆதாயம் நிறைவாக உண்டு. பணிச்சுமை உயரலாம், ஆனால் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இவை அனைத்தையும் காட்டிலும் குரு பகவான் தைரியத்தில் வக்ரம் பெற்று 2ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறாருங்க. இது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. என்றால் குரு பகவான் தனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனை. எனவே இந்த தருணத்தில் உறுதியாகவே அவர் வக்ரம் பெறுவதால் வெற்றி கிடைக்கும். தொழிலில் திடீரென முன்னேற்ற வாய்ப்புகள், அதிசயத்தக்க நிகழ்வு என்று சொல்லக்கூடிய வகையில் சனி வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய மிக வலுவாக அவர் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய வேளையில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய வேளையில் குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்த்த இலக்கா மாறுதல், உத்தியோக மாறுதல், தொழில் மாறுதல் போன்ற மாற்றங்களை மிகவும் சிறப்பானதாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுக்கும். பண தேவை எளிதில் பூர்த்தியாகும். உடனுக்குடன் காரியங்களை தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல முயற்சிகளில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனதிற்கு பிடித்த நல்ல வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. தவறவிடாமல் இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி உறுதியாகவே தைரியத்தில் வக்ரம் பெற்று தனஸ்தானத்தை நோக்கி வரக்கூடிய குருவின் அமைப்பால் கிடைக்கும். புதிய பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதோடு நிகழப்போகும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.